Good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல lab 10 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. First question, write a Python for loop program to do the following. First one, print the first 10 natural numbers using the for loop. Second, write a program to check whether a number is prime or not using a for loop. Third, print the following pattern. First question, write a Python for loop program to do the following. So first one, print the first 10 natural numbers using the for loop. So நம்ம previous class session வந்து for loop பத்தி deep படிச்சிட்டோம் இல்லைங்களா? So இன்னைக்கு lab sessionல நம்ம first programல 10 natural numbers sequence எப்படி நம்ம outputல print பண்ண வைக்கிறது using for loopல வந்து print பண்ண வைக்கிறதுன்றத பார்க்க போறோம். சரிங்களா? So program பாருங்க. For I in range 1,11 print I. அதாவது ஒரு I அப்படின்ற வேரியபிளுக்கு வந்து நம்ம 1 அப்படின்ற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூவா அசைன் பண்ணிடுறோம். ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 1,11 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரேஞ்ச் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இல்லைங்களா? அதாவது நம்ம என்ன பண்றோம்னா இனிஷியலா ஒரு வேல்யூவை வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். அடுத்தது அந்த வேல்யூ என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்டட் பை 1. அதாவது ஃபர்ஸ்ட் 1 ஐ வேல்யூ வந்து 1 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஐன்னு வரும்போது அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்டட் பை 1 ஐ பிளஸ் 1 ஆகும்போது நெக்ஸ்ட் ஐ வேல்யூ வந்து உங்களுக்கு 2 ஆகும். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டில் இட் ரீச்சஸ் 10. அதாவது 0ல இருந்து 11 வரைக்கும் நமக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த லூப்பிங் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. 1 2 3 4 5. என்ன ரீசன்? நம்ம ஐ வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ வேல்யூ வந்து இன்கிரிமெண்டட் பை 1. ஸோ 2 ஆகும். திருப்ப ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகுமே 3 ஆகும். அகைன் ஐ வேல்யூ வந்து பிளஸ் 1 இன்கிரிமெண்டட் பை 1 ஆகும்போது 4 ஆகும். அதே மாதிரி 5 அப் டு 11. அதாவது உங்களுக்கு வந்து 11 ரீச் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்னுடைய வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? சோ இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்கை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல நம்ம இன்னைக்கு 10th லேப் செய்யறோம் அப்படின்றதுனால 10.lab-10 Roman 1 எந்த டேட் எந்த மந்த் எந்த இயர் செய்யறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சோ இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் டீபக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு அவுட்புட் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? செகண்ட் ஒன், ரைட் எ ப்ரோக்ராம் டு செக் வெதர் எ நம்பர் இஸ் பிரைம் ஆர் நாட் யூசிங் எ ஃபார் லூப். ஸோ ஒரு ஃபார் லூப் ப்ரோக்ராம், ஒரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் வந்து நம்ம பிரைம் நம்பரா இல்லை இல்லையான்றதை செக் பண்ண போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா என்ன அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரைம் நம்பர் அப்படின்றது என்னன்னா the number which does not divisible by any other numbers. அதாவது பிரைம் நம்பர் அப்படின்ற நம்பரை வந்து நம்மளால வேற எந்த நம்பராலையுமே டிவைட் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்றோம். the number which is divisible by itself is known as prime number னு சொல்றோம். அதாவது
இந்த பிரைம் நம்பரை வந்து அந்த பிரைம் நம்பரால மட்டும் தான் டிவைட் பண்ண முடியுமே தவிர வேற எந்த நம்பர்ஸாலையும் டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ப்ரோக்ராம் பாருங்க. நம்பர் ஈக்குவல் டு இன்டிஜர்ல வந்து இன்புட் என்டர் எனி நம்பர் கொடுத்துறோம். இஃப் நம்பர் இஸ் கிரேட்டர் than 1 இருந்தது அப்படின்னா ஃபார் I in range 2, int of num divided by 2 plus 1. If num modulate I is equal to 0, print num is not a prime number. Break else print num is a prime number. சரிங்களா? சோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, enter any numberல நீங்க 7 கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது 7 is a prime numberனு காட்டும். enter any number 12 is not a prime number. என்ன ரீசன்னா 12 வந்து நம்மளால வந்து எந்த நம்பர்ஸால வேணாலும் டிவைட் பண்ண முடியும். லைக் 4, 2, 3 இந்த மாதிரி எந்த நம்பர்ஸாலையும் 12 வந்து டிவைசபிள் ஆகும் இல்லைங்களா? பட் 7 வந்து பாத்தீங்கன்னா எந்த நம்பராலையும் டிவைசபிள் ஆகாது. 7 அப்படின்ற நம்பர் 7ஆல மட்டும் தான் டிவைசபிள் ஆகும். சோ இட் இஸ் a prime number. அடுத்தது enter any numberனு கொடுக்கும்போது 15 கொடுத்தோம்னா 15 is not a prime number நமக்கு அவுட்புட்ல காட்டும். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்ப ஃபைல் போயிட்டு சேவ்ல 10.lab-10 roman2.py ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இங்க enter any numberனு கேக்குதுங்களா? இதுல ஃபர்ஸ்ட் 7ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணி பார்க்கலாம். சோ அவுட்புட் பாருங்க 7 is a prime number அப்படின்னு வந்துருச்சுங்களா? அகைன் ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப enter any numberல 12 கொடுத்துக்கோங்க. சோ 12 is not a prime numberனு காட்டுதுங்களா? அகைன் ரன் வித்தவுட் டீபக்கிங்ல enter any numberல 15 கொடுத்துக்கோங்க. சோ 15 is not a prime numberனு காட்டுதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் print the following pattern. சோ இங்க ஒரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க பாருங்க. asterisk வந்து 1 2 3 4 5 அகைன் 4 3 2 1ன்ற மாதிரி நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணுன்ற மாதிரி ப்ரோக்ராம் போட சொல்லிருக்காங்க. சரிங்களா? இதுல ப்ரோக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் rows equal to 5 for I in range 0, rows for j in range 0, I plus 1. ஃபர்ஸ்ட் வந்து 0ல இருந்து rows ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அகைன் 0 plus 1 போது 1 2 3. சோ அப் டு நமக்கு வந்து 5 ரீச் ஆகுற வரைக்கும் நமக்கு வந்து நம்மளுடைய லூப்பிங் வந்து கண்டினியூ ஆகும். print asterisk end equal to. சோ என்னன்னு பிரிண்ட் பண்ணனும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு asterisk வந்து அங்க பிரிண்ட்ல வரணும். சரிங்களா? print /r. சோ நெக்ஸ்ட் ரோன்றது உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அடுத்தது for I in range rows 0, -1. இப்போ நமக்கு வந்து 0ல இருந்து 5 வரைக்கும் உங்களுக்கு asterisk print ஆயிருக்கும். -1 வரும்போது உங்களுக்கு அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும். for j in range 0, I - 1. அதாவது 5 - 1 4 4 - 1 3 இந்த மாதிரி -1 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு இருக்கும். print asterisk end equal to print /r. ஸோ வந்து அகைன் 1 ரீச் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு வந்து அது அப்படியே டிக்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும் உங்களுக்கு அந்த asterisk. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல உங்களை ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 10.lab-10 roman3.py ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் asterisk 1 2 3 4 5 and then 4 3 2 1 நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு லேப் செஷன்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு சீக்வன்ஸா ரேஞ்ச் யூஸ் பண்ணி எப்படி வந்து சீக்வன்ஸ் நம்பர்ஸ் வந்து 0ல இருந்து நம்ம எப்படி நம்பர்ஸை வாங்குறோம், அதே மாதிரி ரியல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 வரைக்கும் எப்படி டிஸ்பிளே பண்றது, அண்ட் தென் எப்படி வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரிக்ஸ் ஃப்ரம் 1 to 5 and then அப்படி டிக்ரிமெண்ட் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றது, அடுத்தது எப்படி வந்து ஒரு பிரைம் நம்பர் வேல்யூஸ் எப்படி வந்து அசைன் பண்றது ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம லேப் செஷன்ல ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.